இது கொடுவா மீன் சொல்கிறாங்க. குழம்பு வைக்க போகிறேன். முதல்ல மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அடுத்தது அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு ஊற வச்சு பண்ணால் சாப்பாடு நல்லா விதையாக உதிரியாக ஒயிட் கலராக வரும். சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி வச்சுப்போம். மீன் குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். புளியை வேறு ஊற போடணும். உப்பு போட்டு வேக வச்சா முட்டைத்தோல் ஈஸியாக உரியும். மோஸ்ட்லி நம்ம சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். நான் மீன் குழம்புக்கு சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழம்பும் நல்லாயிருக்கும். சாம்பார் வெங்காயம் அதை சின்ன வெங்காயம் சொன்னாங்க, அது தாளிக்கிறதுக்கும் அரைச்சும் போடுவேன். இதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயத்தை. இதை வதக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரைச்சி வச்ச சாம்பார் வெங்காயம். நான் இப்போ தக்காளியும் அரைச்சி வச்சேன், அதையும் போட்டுக்கிறேன். புளி தான் ஊற வைக்கல, ஊற வச்சிடணும். கல்லுப்பு போட்டுக்கிறேன். அதோடு நான் மாங்காய் போட போகிறேன். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா நல்லா தான் இருக்கும். சும்மா ஒரு 2 பீஸ் தான். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி போட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா வேகட்டும் இந்த மாங்காய்லாம். அப்புறமா தான் புளி ஊற்றணும். இப்போ மீன் குழம்பு ஆயிட்டுருக்கு. இன்னும் புளி ஊற்றணும். நான் இந்த முட்டையும் இதில் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். அவிச்ச முட்டையும் அதில் போட்டுப்போம். போட்டுட்டு இனிமேல் ரசம் வைக்க போகிறேன் ஒரு அடுப்பில். நான் இப்போ புளி தண்ணி ஊற்றுறேன் மீன் குழம்புக்கு. இனிமேல் தான் மீன் போடணும். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரட்டும். வந்த பிறகு கூட நம்ம மீனை போட்டுக்கிடலாம். ரசமும் ஆயிடுச்சு ஒரு அடுப்பில், சாதமும் ஆயிடுச்சு. இறக்கும் போது தான் போடணும். நான் ஃபஸ்ட்டே போட்டேன். இப்போ கழுவி வச்ச மீனையும் போட்டுடலாமா இல்லை எப்படின்னு தெரில. கொஞ்சம் இன்னும் கட்டி பார்த்துட்டு வரட்டும் குழம்பு. காலையிலேயே நான் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. மீனை போட்டு இறக்கணும். தோசையும் பண்ணிட்டேன். காலையுமே டிஃபனு மதிய சாப்பாடு எல்லாம் ஒன்றா ஒரே நேரத்துலேயே நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி டிஃபன் தோசையும் மீன் குழம்பு காலையில். மத்தியானத்துக்கு மீன் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். ஏன்னா முட்டை கூட போட்டிருக்கேன். இந்த மீன் குழம்புல 2 முட்டையை போட்டேன். அதாங்க 2 முட்டையை போட்டேன் மீன் குழம்புலையே. 3 முட்டை அது சாப்பிடுவோம். அப்படின்னா முட்டை ஆம்லேட்டும் பண்ணிப்போம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சும் டிஃபனும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் குழம்பு செய்யும் பொழுது குழம்புலாம் கூட்டி போட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா கொதித்து இறக்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை குழம்புல போடணும். இது ரொம்ப ஒரு 10 நிமிஷம் மீனை பொறுத்து. உடனே நல்லா வேகிற மீனாக இருந்தால் போட்டு உடனே இறக்கிடணும். கொஞ்சம் நேரம் ஆகும், நல்லா வேகட்டோன்னா ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.